information might take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எஸ்சிஆர் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரெகுலேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட வோல்டேஜ் என்ன, இன்புட் அவுட்புட் என்ன, இது எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும் எவ்வளோ இன்புட் கொடுக்கும் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டரை எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதோட காஸ்ட் என்ன, இது எவ்வளோ வாட்ஸ் லோடுக்கு வேலை செய்யும், வாட்ஸ் பவர் எதை வச்சு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், இது போல் இதுக்கு உண்டான பலதரப்பட்ட தகவல்களை பலவிதமான கோணங்களில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த ப்ராடக்டை வாங்குறது அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனண்ட் கடையில் போய்ட்டு கேட்டு வாங்கலாம். அப்படி இல்லையா ஆன்லைன் ஸ்டோரில் பார்க்கும்போது ப்ரௌசரில் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வாட்ஸ் பவருக்கு தகுந்த மாதிரி நிறைய ரேட்டில் உங்களுக்கு ஷோவாகும். நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம் வந்துட்டு 2000 வாட்ஸுக்கு உண்டான ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 வாட்ஸ், 4000 வாட்ஸ், 2000 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் ஷோ ஆகுது, உங்கள் டெலிவரி லொக்கேஷனுக்கு எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டரை பை பண்ணிக்கோங்க. நண்பா எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு பல்பு முதற்கொண்டு மோட்டார் வரை பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய லோடு, அதாவது அது லோடு வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படின்றத வாட்ஸ் பவர் மூலியமாக தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கடையில் கேட்டு வாங்கக்கூடிய பல்பு முதற்கொண்டு, உதாரணத்துக்கு 60 வாட்ஸ் பல்பு கொடுங்க, 20 வாட்ஸ் பல்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்பு கூட வாட்ஸ் பவரை சொல்லி தான் வாங்குவோம். ஸோ அதே போல் மோட்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் பவர்னு ஒன்று இருக்குது. அதை வச்சுட்டு தான் நம்ம மோட்டரோட கெப்பாசிட்டி என்னன்றதை தீர்மானிக்கிறோம். அதாவது ஒரு குதிரையின் திறன் பார்க்கும்போது 746 வாட்டு தான் ஒரு குதிரையின் திறன் சொல்லுவாங்க. 1 ஹெச்பி மோட்டர் அப்படின்னா ஒரு குதிரையோட திறனுக்கு ஈக்குவலானதை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குதிரையின் திறன் வந்துட்டு 746 வாட்டு. அதே போல் ஒரு ஹெச்பி மோட்டார் அப்படின்றது 746 வாட் அப்படின்றத சொல்லுவாங்க. நண்பா இந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டரை வச்சுட்டு 2000 வாட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை அதோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ அல்லது அதோட வெளிச்சத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். இது வந்துட்டு உங்களோட பயன்பாட்டுக்கு எந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து மாறுபடும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலோட ஃப்ளிப் பவுச்சை வச்சு நான் எந்த அளவுக்கு ப்ரெஷரில் அதை தள்ளிட்டு போகுது, அதிகப்படியான லோடு கொடுக்கும்போது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேக்கம் கிளீனரோட வேகத்தை நான் அதிகப்படுத்தும் போது ஃப்ளிப் பவுச் வந்துட்டு பக்கத்தில் நிற்க மாட்டேங்குது, தூரம் தள்ளிட்டு போகுது. பொதுவாகவே ஏசியில் ரன் ஆகக்கூடிய மோட்டார் ஆகட்டும் பல்ப் ஆகட்டும் கரண்ட், அதாவது வோல்டேஜ் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அதோட வேகம் அதிகமாக இருக்கும். வோல்டேஜ் டவுன் ஆகிற பட்சத்தில் அதோட வேகம் வோல்டேஜுக்கு ஏற்றாறு போல் குறையும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏசி காம்பனண்ட், அதாவது மோட்டார் லைட் இதே போல் ஏதாவது காம்பனண்ட் இருக்குது, கரண்ட் எங்ககிட்ட வோல்டேஜ் நல்லாவே இருக்குது, ஆனால் இவ்வளோ வேகம் எனக்கு போகக்கூடாது, எனக்கு இதோட வேகம் குறைவாக இருக்கணும், அதாவது வெளிச்சம் குறைவாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி காம்பனண்ட்டை யூஸ் பண்ணும் போது அதோட வேகத்தை உங்களால் குறைக்க முடியும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ளோயரை வச்சுட்டு, அதாவது டர்போ ஸ்டவ்னு சொல்லக்கூடிய விறகுல எரியக்கூடிய அடுப்பு கூட நம்மளால் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அதே நேரத்தில் கொலன் பட்டறையில் இரும்பை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ப்ளோயர் வச்சுருப்பாங்க, அதோட வேகத்தை கூட உங்களால் கூட்டவோ குறைக்கவோ முடியும். சீவிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் வேகத்தையோ அல்லது எலக்ட்ரிக் மோட்டார் இதே போல் உங்களுக்கு பலதரப்பட்ட
பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் ஏசி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால் இந்த ஐட்டத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். நண்பா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு புரிதல் வரும். ஸோ உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம், அதாவது ஏசியில் இயங்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம், அதோட வேகம் கூட்டணுமா குறைக்கணுமா, இந்த எஸ்சிஆர் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் நமக்கு பயன்படுமா பயன்படாதா அப்படின்றத அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நண்பா, எஸ்சிஆர்னு சொல்லக்கூடிய ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர், இந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் 2000 வாட்ஸில் இயங்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் 2000 வாட்ஸில் இயங்கும்போது சரிவர வேலை செய்யுமா, இல்லை அந்த வாட்ஸில் வேலை செய்யும்போது உள்ளார இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டில் ஏதாவது பஸ்ட் ஆகுமா அப்படின்றத பலதரப்பட்ட கேள்விகளை முன் வச்சு ஒரு வீடியோ லைவாக செய்ய போகிறோம். ஸோ அந்த வீடியோ எனக்குள்ள பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான சொல்யூஷனாக தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே போல் கேள்விகள் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்டில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நண்பா.